பெருஞ்சோதி அபயம். நான் உங்கள் சுகுணா சுரேஷ்குமார். இந்த பதிவை பார்க்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் உறுதியாக சொல்லுவேன், தொடர்ந்து நீங்கள் இந்த அஃபர்மேஷன்ஸ் ஒரு 21 டேஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் சூழ்நிலைகள் இருந்தாலுமே அந்த விஷயத்தை சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பயிற்சி இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா மற்ற எந்த விதமான பயிற்சிகள் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். இது திரும்ப வார்த்தைகள் உங்கள் மனசில் பதியப்படும் போது உங்களுடைய எதிர்மறையான இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையுமே சரி செஞ்சு ஒரு நேர்மறையான சூழ்நிலையும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இந்த அஃபர்மேஷன்ஸ்க்கு இருக்குங்க. அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதிமொழிகள்னு தமிழில் சொல்லுவாங்கங்க. இல்லை நம்மளுடைய லைஃப்பில் முன்னாடியே பதிவுப்பட்ட எதிர்மறையான பதிவுகள், எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமும் தான் நம்மளுக்கு அந்த பொருளை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு மிக பெரும் தடையாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக கிடைக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு அதே விஷயங்கள் ஒரு போராட்டமாகவும் ஒரு பெரிய ஒரு தவமாகவும் இருந்து அந்த விஷயத்தை அவங்க பெறணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல சின்ன வயசுல இருந்து அவங்க கேட்டுட்டு வந்த ஒரு சில விஷயங்கள் மீதான நம்பிக்கைகளும் வார்த்தைகளும் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ரொம்ப ஆழமா பதிஞ்சு அந்த விஷயங்கள் அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, ரொம்ப காலதாமதமும் ஆகுதுன்னு சொல்லலாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம லைஃப்ல நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்காது இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய தலைவிதி பண்றது. நான் இந்த மாதிரி வீட்டில் பிறந்துட்டேன், என்னால் இப்படிதான் இருக்க முடியும், எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளோதான் பணம் வரும், நான் இப்படிதான் இருக்கேன், நான் அசிங்கமாக இருக்கேன், நல்லா இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சுற்றி இருக்கவங்க சொல்லி நம்மளே தாழ்த்திக்கிட்டு நம்ம லைஃப் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே தகர்த்தெறிஞ்சு நம்ம லைஃப்பை ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் மாற்றிக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லாங்க நண்பர்களே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த வார்த்தைகள் எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான பொருளாக கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போது நம்மளுடைய அம்மா அப்பாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பா, நண்பர்கள், காதலன் காதலி, மனைவி, இப்படி யார் வேணா அவங்க வச்சுக்கோங்க. அவங்க நம்மக்கிட்ட அன்பாக சில விஷயங்கள் சொல்லி பாசமாக பேசும்போது அது ஒரு அதிர்வு நம்ம மனசுலேயே உடம்புல ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது இல்லைங்களா. அதே அவங்களே அவங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஒரு கெட்ட வார்த்தைகளோ இல்லை ஒரு திட்டுற மாதிரியான ஒரு வார்த்தைகளோ நம்ம மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மளுடைய மனசுலேயே உடம்புலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி அதை ரொம்ப நாளைக்கு நம்மளால செயல்பட முடியாம மாதிரி நம்ம மனசுல ஓடி நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சக்தி இருக்குங்க. வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான வார்த்தைகள் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுதுன்னா, அந்த எதிர்மறையான வார்த்தைகளுக்கு பதிலாக நேர்மறையான வார்த்தைகள் நம்ம அங்க ஆட் பண்ணி அந்த வார்த்தைகள் திரும்ப சொல்லும் போது நம்மளுடைய மூளையிலும் நம்மளுடைய மனசுலையும் ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை உருவாக்குதுங்க. இப்படி உருவாக்கும் போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நம்மள்கிட்ட எளிமையா சேர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ். சரிங்க, இந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்க வாழ்க்கையில, உதாரணத்துக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, பொண்ணு கிடைக்கவே இல்லை. நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் வச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி இந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு உனக்கு செட் ஆகாது, இவங்களாம் நல்லா பார்த்துக்க மாட்டான், படிச்ச பொண்ணுங்க ரொம்ப திமிரா இருப்பாங்க, கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்க தான் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கும். அப்போ நல்ல பொண்ணாவே உங்களுக்கு கிடைச்சாலுமே அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் இந்த பொண்ணு படிச்சிருக்கா, திமிரா இருப்பா, அதனால உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லும். சரிங்களா. அப்போ அந்த பொண்ணு உங்க லைஃப் பார்ட்னராக இருந்தாலுமே அந்த வார்த்தைகள் அங்கே செயல்பட்டு உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் உருவாக்குதுங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நம்ம சரி செஞ்சு அவங்கள நம்ம லைஃப்ல கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணு, பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்க எப்பெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை உருவாக்குறது தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த அஃபர்மேஷன்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் மனதிற்கு பிடித்த
பெண்ணை திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். என் பெற்றோர்களின் அனுமதியோடு என் மனதிற்கு பிடித்த பெண்ணை நான் திருமணம் செய்து மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண் வருவாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் நடக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம மனசுல பதிய வைக்கணும். இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி நேர்மறையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி எழுதலாம். எழுதும்போது உங்களுடைய கவனம் முழுவதுமே இந்த எழுத்துல தான் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல எங்கே கவனம் அதிகமாக குவியுதோ அங்கே ஆற்றல் அதிகமாக செயல்படும். அப்போது உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நோக்கி சீக்கிரமாக வரும். சரிங்களா? எழுதலாம், அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அந்த ரெக்கார்டை திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலியமா நீங்கள் நினைச்ச பொருளை அடைய முடியும். சரிங்களா? இல்லைன்னா செல்ஃப் டாக் பண்ணலாம். செல்ஃப் டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்களே உறுதிமொழி சொல்லிக்கிறது. அஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை நேர்மறையான வார்த்தைகளால் உங்களுக்கு நீங்களே கிடைச்சிருச்சு, அதில் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி பதிய வைக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த சொந்த வீட்டுக்காக நீங்கள் எல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குண்டான எந்த சோர்ஸுமே இல்லை, உங்ககிட்ட வாங்குறதுக்கு உண்டான பணம் எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதுக்குண்டான அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் சொந்த கனவு வீட்டில் இருக்கிறேன். என் குடும்பத்துடன், என் குழந்தைகளுடன், மனைவியுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியான, அமைதியான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கையை என் கனவு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் கனவு சொந்த வீட்டை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் ஆள் மனதிற்கும் இறைவனுக்கும் கொடான கொடி நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், செல்வ செழிப்பா இருக்கேன். என்னோட சொந்த கனவு வீட்டில் நான் ரொம்ப பேரானந்தமா இருக்கேன். இது எல்லாத்தையும் கொடுத்த பிரபஞ்ச பேராற்றல் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளே ஒரு 11 முறை சொல்லுங்க. 11 முறை உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு நைட் தூங்க போயிருங்க. அதே மாதிரி காலையில எந்திரிக்கும் போது நீங்க விழிக்கிறதுக்கும் தூக்கத்துக்கும் இடையில ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஒரு மாதிரி போதையா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நம்ம எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காருவோம். விழிப்பு நிலை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ். அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்ல முடியுமான்னு தெரில, ஏன்னா ஒரு மாதிரியாக கிறக்கமாக இருக்கும். அதனால உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் சொல்லுங்க, நான் கிடைச்சிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லுங்க. இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குளிக்கும் போது எப்பெல்லாம் நம்ம உடம்புல தண்ணி இருக்கோ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலோட டைரக்ட் ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம தண்ணியில இருக்கும்போது நம்ம மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும். அப்போ நீங்க குளிக்கும் போது உங்க உடம்புல தண்ணி இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு, நான் அதில் சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டே குளிங்க. அதை அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணி ஒரு உணர்வோட சொல்லணும். சும்மா கடமைக்கு சொல்லக்கூடாது, எதை சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையாலுமே அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட அந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லிட்டே குளிக்கணும். சரிங்களா? இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுதுறது. உங்களுக்கு என்ன தேவையோ உங்க லைஃப்ல, அதே வீடுன்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வீடு தானே வேணும். அப்போ அந்த நோட்ல நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன், சொந்த வீட்டை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. எங்கள் வீட்டில் என் குழந்தைங்களோட இருக்கேன், என் பேரண்ட்ஸோட இருக்கேன், இவ்வளோ ரூம்ஸ் வேணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கலரில் இருக்கணும், எவ்வளோ சென்ட்ல இருக்கு, அதெல்லாமே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நன்றி அப்படிங்கிறது எழுதலாம். சரி, இதோட மெத்தடு பார்த்தீங்கன்னா. நாலாவது பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு மைண்டு எப்பெல்லாம் அது சும்மா ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நீங்களே சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் ஹெல்த் சம்மந்தமா, மணி சம்மந்தமா, எல்லா சம்மந்தமாகவும் என்னெல்லாம் நீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அஃபர்மேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை கேளுங்க. அதை கேட்டுட்டு நைட்டு தூங்க போகும்போதும் காலை எந்திரிக்கும் போதும் கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் டைம் இருக்கோ நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட அன்றாட வேலையில் கவனிக்கலாம். இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற எதிர்மறையான பதிவுகள் எல்லாமே நீங்கி நேர்மறையான பதிவுகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கொண்டு உங்ககிட்ட சேர்க்குங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் இப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு பதிவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக இந்த அஃபர்மேஷன்ஸ் பற்றி போய் பாருங்கள். அஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எந்த விதமான
மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த நேர்மறையான வார்த்தைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களையும், அமைதி, நிம்மதி எல்லாத்தையுமே கொண்டு வருங்க. கண்டிப்பாக பிரபஞ்சத்தை நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்கள் வார்த்தைகளை நம்புங்க. உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இங்கே இருக்கிற எதுவுமே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே நம்ம முன்னாடி நம்மளுக்கு பதியப்பட்ட பதிவுகளோட விளைவு தான் இது. இதை வந்து மாற்றக்கூடிய வல்லமை நம்மளுக்கு இருக்குது, சக்தி இருக்குது. இதை வந்து நிச்சயமாக நம்மளால் நேர்மறையாக மாற்றிக்க முடியும். அதுக்குண்டான எல்லா சக்தியுமே இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எங்கள் அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம்மளால் மாற்றிக்க முடியுங்க. நான் அதுக்குண்டான அஃபர்மேஷன்ஸ் பதிவுகள் எல்லாமே போடுறேன். இந்த பதிவு பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அஃபர்மேஷன்ஸ் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ